இன்றைக்கி இந்த கார்விங் தான் நம்ம செய்ய போகிறோம். டீக்குட்டு ஆனால் செகண்ட் குவாலிட்டி தான் இது. ஏன்னா வெள்ளை மண்ணெலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணிட்டு ஒரு ஃபைனலாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரில் தேய்ச்சிக்கணும். இந்த கார்விங் இதை நம்ம உள்ளெல்லாம் இதெல்லாம் இருக்கும் பிசுறுலாம், அதெல்லாம் தேய்ச்சிட்டு லைட்டாக தேய்ச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது சீலர் ராம்சன் அப்ளை பண்ண போகிறோம் டைரெக்டாக. ஏன்னா இது வந்து நேச்சுரல் டீக்குனால எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம். ப்ரஷில் போட்டு அதுக்கப்புறம் நைஸ் அடிச்சுட்டு மறுபடியும் கையில் போடுவோம். சீலர் அடித்து முடிக்க போகிறேன். சீலர் அடித்து முடிச்சிட்டேன். இனிமேல் மறுபடியும் அது நைஸ் அடிக்கணும். நைஸ் அடிச்சுட்டு கையில் போட்டு இதோட ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வெள்ளை வெள்ளையாக அதெல்லாம் நம்ம கலர் பண்ணணும். இப்போ அந்த ஜாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்தா அந்த ஜாயிண்ட்லாம் மறையும். பட்டி பார்த்து வச்சுருக்கோம். ஜாயிண்ட்டு வேறு என்ன சும்மா பட்டி கட்டி வந்து பட்டி பார்த்து விட்டுருந்தோம். இப்போது இந்த பட்டியை தேய்ச்சிட்டு அப்படியே எல்லாமே மறுபடியும் ஒரு நைஸ் அடிக்கணும். சீலர் அப்போ தான் நைஸாக இருக்கும். தேய்ச்சிட்டு மறுபடியும் சீலர் ஒரு போட்டு கையில் போடணும். கையில் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். மறுபடியும் நைஸ் தேய்ச்சாச்சு. சீலர் ப்ரெஷ்ஷில் அடித்து இப்போ மறுபடியும் இப்போ சீலர் நம்ம போடணும் கையில். இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் சீலர் எடுத்து கையில் இப்படி போடணும். உங்களுக்கு போட்டுட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சீலர் போட்டாச்சு கையில். இப்போ அந்த வெள்ளெல்லாம் கலர் பண்ணிட்டு வார்னிஷ் போட்டு கிளாஸி அடிக்க வேண்டியது தான். ஃபைனல் பண்ணியாச்சு. மெலமன் கிளாசிக். ஏன் நான் ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ காமிக்கலைன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோ எடுக்க முடியல.